அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நமக்கு ஆபத்து எப்படி வருதுன்னு நம்ம அறிய முடியாது. அது எப்படி ஒன்றாலும் வரலாம். அந்த ஆபத்துலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது நமக்கும் தெரியாது. அது எப்படி ஒன்றாலும் நடக்கலாம். ஆனால் இந்த பாடம் பண்ணுறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அது அந்த ஆபத்துலேருந்து அழகாக விலக்கி விட்டுடும். யாருமே பயப்படாதீங்க அப்படின்ட்டு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா தண்ணியில் உந்து சாவறான் தெரியுமா? எவனுமே தண்ணியில் உந்தோடனே நேராக போய் குணமாயிட மாட்டான். தண்ணி நம்ம 3 வாட்டி அவனுக்கு வார்னிங் கொடுக்குது. தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோன்னு உள்ளே போய் 3 வாட்டி வருவான். 4ஆவது வாட்டி தான் உள்ளே போயிடுவான். அது மாதிரி கடவுள் வழிபாடு நமக்கு பல அறிவுரைகளை கொடுக்குது, பல வாய்ப்புகளை கொடுக்குது. ஆனால் நம்ம பயன்படுத்திக்கிறது கிடையாது. நிஜம் உண்மையான தெய்வீக பயணத்தில் நீ பண்ணேன்னா உனக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அது அழகாக உன்னை விலக்கி அதுலேருந்து காப்பாற்றிட்டோம். இதை நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். ஏன் நம்ம பாலாக இருக்கிறான், கார் எடுத்துக்கின்னு போகிறான். அந்த டிசிஎல் போகும்போது பயங்கரமான ஆக்சிடெண்ட். இவன் வண்டியில் மோத வேண்டியதை இன்னொரு வண்டியில் மோதி 2 வண்டிக்காரனும் செத்து போயிட்டான். ஆனால் இவன் மோதத்துக்கு முன்னே நான் ஃபோன் பண்ணின்னுக்கிறேன், அவனுக்கு ரிங் போயின்னுக்குது அவனுக்கு. இது மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும். ஆனால் இந்த காப்பாற்றப்படுறது நான் இல்லை, உன்னுடைய நம்பிக்கை. அது உன் நம்பிக்கை செயலாக மாற்று. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் தான் காப்பாற்றினேன், நான் தான். வெளிநாட்டில் கூட நிறைய பேர் அந்த ஃபோன் பண்ணுவாங்க, சாமி எப்படிப்பட்ட ஆபத்தை எங்களுக்கு விலகி போச்சு, நீங்கள் தான் காப்பாற்றினீங்க. நான் யாரையுமே காப்பாற்றுறதில்லை, நான் யாரையுமே போதில்லை. எல்லாமே அவனாகவே இருக்கிறான். நான் அவனை நம்பி இருக்கிறவன், நீங்கள் என்ன நம்பி இருக்கிறவோ. நான் கடவுள்கிட்ட சொல்கிறது அதுதான். எனக்கு இது வேணும் அது வேணும். நான் எப்பவுமே கடவுள், சின்ன வயசுலேருந்தே கடவுள்கிட்ட எல்லாம் கேட்டதே இல்லை. கடவுள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு வார்த்தை அது மட்டும்தான், நான் உன்னை மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்பி இருக்குது. வேற சொத்து சுகம் எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் உனக்கே சொந்தம். ஆனால் என்னை தேடி வரவங்க, என்னை நம்பி வராங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது என்ன சாரும். அவங்கள வராத காப்பாற்று சாமின்னு தான் நான் கடவுள்கிட்ட போய். இப்போ எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னுட்டு நீங்கள் உணருதா இல்லை எங்களுக்கு இதாகுதா? உங்களுக்கு உணர்றதுதாம்மா, எனக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எங்களுக்கு உணர்த்துறீங்களா இப்படி ஆபத்து வருது? நான் உணர்த்தலம்மா, திருப்பி என் மேலே வைக்கக்கூடாது. இறைவன் உணர்த்துறான், நீ ஜாக்கிரதையாயிரு. வாழ்க்கையில் எதை செய்தாலும் சிந்திச்சு செய். தோதாவன் தான். ஏ பாலா, ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? போயிட வேண்டியதவன். ஏன் சொல்றேன்னா, இந்த பாடத்தினுடைய வலிமை எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து உன்னை தள்ளிடும் அப்படி வெளியே. சரி, அந்த டைம்ல எங்களுக்கு இறைவன் ஞாபகத்தானே வரணும். எங்க ஞாபகம் ஏமா? இறைவனுடைய ஞாபகம் தானே வரணும். நம்ம கிட்ட அந்த அம்மா சமையல் செய்யறாங்க தெரியுமா? ஜூஸ் எல்லாத்தையும் போட்டாங்க. அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரும் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த அம்மா பொண்ணுனுடைய நிச்சயதார்த்த பத்திரிக்கை வைக்க போகிறாங்க வெள்ளிக்கிழமை. அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, சாமி நான் பத்திரிக்கை வைக்க போகிறேன்ட்டு. எனக்கு என்ன தோணுச்சோ தெரியல. நான் சொன்னேன், இன்றைக்கி போகாதீங்க, நாளைக்கு போங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, சரி சரின்னு என்கிட்ட தலையாட்டிட்டு புருஷமண்டாட்டி 2 பேரும் கிளம்பிட்டாங்க. எங்கே கிளம்பிட்டாங்க? ஐநாவரத்துலேருந்து திருமல்வாயில் வர்றாங்க. அவங்க அண்ணன் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறது.
பத்திரிக்கையும் வச்சாச்சு. ரிட்டர்ன் போகும்போது 100 அடி ரோட்டில் எடுத்து பைக்கார அடித்தான். இந்தம்மா பின்னாடி இந்த விழுந்து அப்படியே போய் பிளாட்பாரம் கல்லில் தலையிடுச்சுக்கின்னு நின்று போச்சு. இங்கே இருந்த பல்லெல்லாம் உடஞ்சி குத்தி இந்த உதட்டுக்கு மேலே வந்துடுச்சு. இப்போ அவங்க கத்த வேண்டிய குரல் என்ன? கடவுளேன்னு கத்தணும், இல்லை அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடணும், இல்லை கூட கணவர்கள் அடைய கனவானாவது கூப்பிடணும். இல்லை லட்சுமிக்கு சிரிப்பாக நான் இந்த பைத்தியக்காரன் என்ன அப்படி கத்திங்காகிறேன் அப்படின்னு. இப்போ யாரும் இல்லைன்னா இப்போ நாங்கள் உங்களை தானே கூப்பிடுறோம். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, அப்பா என்னை காப்பாத்துப்பான்னு. எல்லாரையும் மறந்துடுச்சு. உடனே எனக்கு 10:30 மணிக்கு ஃபோன் வருது, இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க. எங்கள் சின்ன பையனை கூப்பிட்டு 10,000 ரூபாய் கையில் கொடுத்து, அவங்க ஆக்சிடென்ட் ஆகிக்குது, கையில் காசு கொடுத்தோ இல்லையோ, இதை எடுத்து போய் முதல்ல கொடு, நான் காலையில் வரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் எடுத்து போய் கொடுத்து காலையில் நான் போனேன், கொஞ்சம் விபதியெல்லாம் எடுத்துன்னு போனேன். அது என்ன சொல்லுது, என் பொண்ணு நிச்சயதார்த்தம் அன்னைக்கு டாக்டர்லாம் இடுப்பு உடஞ்சி போச்சு, ஆப்ரேஷன் பண்ணணுன்றான், பல்லெல்லாம் உடஞ்சி மேலே வந்துடுச்சு, நான் எப்படி என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் உட்காருதுன்னு. நியாயமான கேள்வி தானே? அப்போ நான் என்ன சொல்கிறது? என்னம்மா சொல்லணும்? சொன்னால் தானேம்மா தெரியும் எனக்கு. நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது தான் நான் சொன்னேன், நீ பயப்படாத, உன் பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் நீ இருப்ப அப்படின்னு. அதே மாதிரி ஆப்ரேஷன்லாம் வேணான்னு. அதே மாதிரி பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு பெல்ட் மட்டும் போட்டாங்க. பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் உட்காந்து நான் தான் நிச்சயதார்த்தத்தில் முன்னென்னு செய்தேன். அந்த மாதிரி நிகழ்வுகள் அவங்களுக்கு நினைவு யார் மேலே வரும்? ஒன்று குரு மேலே வரும், இல்லை கடவுள் மேலே வரும், இல்லை அப்பா அம்மா மேலே வரும். ஆனால் அப்பா அம்மாவே குறிப்பிட்ட காலம் போனால் பிள்ளைங்க மறந்துடுவாங்க. கடவுளை சில ஆபத்தான நேரத்தில் கடவுள் ஞாபகம் வராது, குரு இல்லைன்னா கடவுள் ஞாபகம் வரும். அப்போ குரு இருக்கும்போது குருவனுடைய ஞாபகம் மட்டும்தான் வரும். திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார், குருன்றவன் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? குருன்றவன் ஒரு மனிதன் நினச்சின்னுக்கிறீங்க நீங்கள். குருன்றவன் கடவுள் மனித வேஷம் போட்டு வந்து உட்காந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிறான். யார் ஒருத்தன் குருவை கடவுளாக ஏற்றுக்கிறோன்னா அவன் ஆபத்துலேருந்து வெளியே வருவான். யார் ஒருத்தன் குருவை ஏற்றுக்கொள்ளி அவனுக்கு வர ஆபத்து வந்துடும் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாருமா. இல்லை நீ எப்படி எடுத்துக்கிறியோ? இப்போ நம்ம வந்து ஐயா கிட்ட வந்து பாடம் வாங்கிட்டு இந்த யோகா பாதையில் போயிட்டு இருக்கோம், வந்துட்டுருக்கோம். இதில் வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பிரம்மீடு தியானம் அப்படிங்கிறாங்களே, அது என்னங்க? தலை மேலே வச்சு பண்ணுறது, இது பிரம்மீடு மாதிரி ஒரு இது போட்டு அதுக்குள்ளே போய் பண்ணால் இது பண்ணுற யோகத்தை விட டபுள் மடங்காக நம்மளுக்கு அந்த யோக சக்தி கிடைக்கும், அப்படி பண்ணலாங்கிறாங்களே, அது என்ன? இங்கே நிறைய பேருக்கு சாமி டைமே பத்தலைன்றாங்க. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப டைம் இருக்கிற பொழுது அங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க, நிறைய கேதர் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே குப்பை. பிரமிடு என்னம்மா, அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த 4 இது மாதிரி முக்கோணமாக இருக்கும், எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். சரி ரைட்டு. அந்த பொருள் எந்த மெட்டலில் சேர்ப்பாங்க செஞ்சாங்க? சொல்லுமா, வாயில் வந்துச்சு சொல்லுங்கள். சரி, அது செம்பில் இருக்கும், பித்தளையில் இருக்கும், ஐம்பொருளில் இருக்கும், சில டைம் பிளாஸ்டிக்கில் இருக்கும், எப்படி ஒன்றா இருக்கும், எப்படி ஒன்றா இருக்கும். அதை வந்து ஒரு வீட்டு மேலேயோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய அந்த தியானத்தில் இருக்கிற இடத்துலையோ வச்சா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் அப்படியே இழுத்து கொடுக்குன்றாங்க. ஆனால் உண்மையிலே இருக்கிற அறிவுள்ள ஒரு மனுஷன் இதை நம்பலாமா? நம்பக்கூடாது. நம்பினா அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் போதாத காலம் இந்த மாதிரி நம்பி தான் போகிறாங்க நிறைய பேர். ஏன்னா ஈஸியாக இருக்குதுல்ல, ஈஸியாக இருக்குது. அங்கே இருக்கிறது ஒரு பொருள், ஒரு பொருளுக்கே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் ஈர்த்து வச்சு அதை உனக்கு பாஸ் பண்ண முடியும்னா உன்னாலே ஏன் முடியாது? கொஞ்சமாவது இதெல்லாம் யோசனை பண்ணி கேட்டுக்கிறோமா? நீங்கள் பாடம் பண்ணுங்கள், பாடம் பண்ணி உக்காந்துட்டீங்க, உங்களோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது அதை பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் தாங்க பிரமிடு. பிரமிடுன்னு ஒன்று இல்லை. அதாவது சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். வியாபார நோக்கத்தோடு போகும்போது அவன் சில விஷயங்கள்லாம் பார்க்குறான். இதெல்லாம் சொன்னால் இவன் கஷ்டப்படுறான். இதே கான்செப்டை வெளியே வச்சுரு, இவனால் பண்ண முடியல, வெளியே வச்சுரு. ஓ இதை பண்ணால் இனி வாங்கி வச்சிட்டேன் வீட்டில், இனிமேலேருந்து இந்த வீடு ஃபுல்லாக இறை சக்தி தாண்டவாடும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் நம்புகிறான். ஏன்னா உழைக்க மனசு இல்லை, உழைக்க வைராக்கியம் இல்லை.
அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டம் இந்த மாதிரி இடத்த போயினே இருக்கும். அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி வியாபாரமே நடக்குது. ஆனால் உண்மையான பிரமிடு நீங்கள் உட்காரீங்க தெரியலா, அதுதான் முக்கோணம். அந்த கூசாகிற உச்சி தான் உங்கள் உச்சி. நீங்கள் போக வேண்டிய இடம் அதுதான். மூலாதாரத்தில் உதித்திலிருந்த முக்கோண சக்கரன்னு சொன்னது அதுதான் பிரமிடு. ஆனால் இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு அங்கே எவ்வளோ சிம்பிளாக, இது ரொம்ப கஷ்டமாகுது, வேறு ஏதாவது குறுக்கு வழி இருக்குதா? இதுக்கு குறுக்கு வழியே கிடையாது, ஒரே வழி தான். எங்கே சுற்றினா இதுக்கு ஒரே வழி தான், வேறு ட்ராக்கே கிடையாது. ஐயா சொன்னார், இந்த பொட்டி இந்த ட்ரெயின் இந்த ஊருக்கு தான் போகுது. நான் நம்பிக்கை அந்த ஊரில் ஏறி உக்காண்டேன்னா அது அங்கே தான் போய் முடியும். எனக்கு நம்பிக்கை இல்லாமல் வேறு எதனா வழி யோசனை பண்ணோம்னா இந்த ட்ராக்லேருந்து நம்மளை தள்ளி விட்டுடுவாங்க. ஏன்னா நானும் நீயே உங்களை கவனிக்க போகிறதே கிடையாது, மேலே ஒருத்தன் கவனிச்சுனுக்கிறான். எப்போ நீங்கள் இதுக்கு தகுதி இல்லைன்னு அவன் முடிவு பண்ணிட்டானோ ஒரு செகண்டை கூட அந்த நிலையில் உங்களை நிற்கவே விட மாட்டான். இந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதனால் மார்க்கம்ன்றது தெளிவாக இருக்குது. அதை வியாபாரமாகிற கூட்டம் வேறு ஒரு இடத்த தெளிவாக காட்டினுக்கிறான். நம்ம இங்கே வியாபாரம் பண்ண வரல, இங்கே காசு பணம் சம்பாதிக்க வரல. எல்லா விஷயமும் இங்கே இருக்குது. உழைப்பு மட்டும்தான் நீங்கள் போட்டாகணும். அப்போது நீங்கள் தான் பிரமிடு. இதை தெரியலன்னா எதில் ஒரு பிரமிடை வாங்கி வச்சுங்க, அதை ஊற்று பார்த்துன்னு உட்காந்து கேட்டு தான் ஒன்றும் நடக்காது. ஏன்னா அது செய்கிறவனுக்கு ஒன்றும் நடக்கலையா? இப்போ உங்களுக்கு மட்டும் என்ன நடந்துட்டு போகுது? ஒன்றும் நடக்காது, ஜீரோ. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.